நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கலெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இந்திரா வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கலெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இந்திராவை கூப்பிட்டு விட்றாங்க. இந்திரா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர் வந்து போய் இந்திராமா அவங்கள வந்து கலெக்டர் கூப்பிட்றாங்க, வாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து வராங்க. இந்திரா உள்ளே வந்தோடனே இந்திரா கையில் வந்து ஒரு பேப்பர் கொடுக்காங்க. இந்த பேப்பரை பாருங்க, இந்த பேப்பரை படிங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திரா வந்து அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. என்ன சார் இதில் ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் இதில் வந்து நேற்று நீங்கள் வீர சாகசமெல்லாம் புரிஞ்சு ஒரு குரூப்பை பிடிச்சிங்கல்ல, அவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது இந்த குரூப் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக இந்த அட்ரஸுக்கு போகிறீங்க. இந்த அட்ரஸில் போய் இவங்கள போய் பிடிக்கிறீங்க. இவங்கள பிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ட்ரக்ஸ் சப்ளை வந்து நிப்பாட்டிடலாம், சரியா? அதனால் போய் நீங்கள் போய் அவங்கள கைது பண்ணிட்டு வாங்க, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், நான் போய் வேலையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க. முக்கியமாக இந்திரா மேடம், முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அன்றைக்கி போய் தனியாக பிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் தனியாக தான் போகணும். கூட வந்து லவ்வரை கூப்பிட்றது, இல்லைன்னா அவங்களோட ஹஸ்பண்டை கூப்பிட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கலெக்டர் வேலைக்கு நீங்கள் தானே வந்திருக்கீங்க, அவங்க வரல. அதனால் நீங்கள் மட்டும் போய் தனியாக பிடிச்சாதான் இது வந்து செல்லுபடியாகும். இல்லைன்னா நான் வேறு மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கலெக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே இந்திராவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே இந்திரா அந்த கலெக்டர் வந்து கௌதம் கடைசியில் வந்திருப்பார்ல, அதை வந்து பார்த்துட்டார் போல். அதுக்கடுத்து வந்து கலெக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்டு தேவையில்லாமல் இந்த ரூட்டில் வந்து கிராஸ் ஆனால் பிறகு அவ்வளோதான். ஏன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தான் செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வரல, சரியா? அதனால் இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் மேடம். அதனால் நீங்கள் போய் தனியாக வந்து அந்த ரவுடி கும்பலை பிடிச்சிட்டு வாரீங்க, சரியா? அதை விட்டுப்புட்டு நான் அந்த இடத்துல போன பிறகு உங்கள் லவ்வருக்கோ இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டீங்களா, பிறகு நான் என் வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். என் வேலைன்னா என்னென்னு கேட்குறீங்களா? அதான் அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஐஏஎஸ் ஆகிறவங்க வந்து அவங்களோட ட்ரைனிங்லேயே சஸ்பெண்ட் ஆகிட்டா அவங்களோட வாழ்க்கையே அவ்வளோதான். அதுக்கடுத்து அவங்க வந்து ஐஏஎஸ் ஆகவே முடியாது. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே விறுவிறுன்னு அந்த இடத்துல இருந்து இந்திரா வந்து விறுவிறுன்னு நடந்து போகிறாங்க. அந்த கேட்டுக்கிட்ட போனவொடனே திருப்பி வந்து இந்த கலெக்டர் வந்து பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிடுறாங்க.